சென்னை தமிழ்நாட்டோட ஐசியூ வார்டு. பொழைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்தால் பொழைச்சிக்கலாம். அப்படி பொழைச்சிக்கலாம்னு நினச்சி இந்த ஐசியூ வார்டில் அட்மிட் ஆன 3 பேஷண்ட்ஸோட கதையை பார்ப்போம். அந்த 3 பேஷண்ட்டில் இவனும் ஒருத்தன். இவன் பேர் ஹரி. ஊர்லேருந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சென்னைக்கு வந்துட்டு ஐடியில் சேர்ந்துட்டு எதுக்கு ஐடியில் சேர்ந்தோன்னு தெரியாமல் வேலை பார்க்குற ஒரு டிப்பிக்கல் எம்ப்ளாயி. இவன் தான் அடுத்த பேஷண்ட். இவன் பேர் அஜித். ஃபாரினில் போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாமல் சொமோட்டோ ஓட்டுறான். இவன் தான் லாஸ்ட் பேஷண்ட். இவன் பேர் தீபன். மோட்டிவேஷன் ரீல்ஸாக பார்த்துட்டு சினிமாவில் ஏதாச்சும் சாதிக்கலான்னு நினச்சி சென்னையில் சும்மா சுற்றிட்டு இருக்கான். அடிங்க ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. அப்புறம் எதுக்கு ஆர்டர் பண்றானுங்க? ப்ரோ ஃபுட் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணுறது? ஃபுட்டு நீங்கள் தானே ஆர்டர் பண்ணீங்க. அப்போ அத்தனை கால் அடிக்கிறனால எடுக்கலாம்ல. எனக்குலாம் வேறு வேலை இல்லையா ப்ரோ? இந்த அரை மணி நேரத்தில் எத்தனை ஆர்டர் எடுத்துருப்பேன் தெரியுமா? ஹலோ, என்ன ஓவராக பேசுகிற? ஜொமேட்டோ பாய் தானே நீ? ஏதோ ஃபோன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குன்னு ஓவராக பேசுவியா? எந்த ஊர் நீ? கடலூர். கடலூர்லேருந்து சென்னைக்கு பொழப்பு தேடி வந்துட்டு ஏன்ட்டே ஓவராக பேசுகிற? ஜொமேட்டோ தானே ஓட்டுற, ஃப்ளைட் ஓட்டல. மரியாதையாக பேசு. மரியாதைனா பிரதர்? இது யார் அப்பா கட்டின வீடா? ஆமாம், என்னப்ப? நல்லா பெருசாக தான் இருக்கு. அப்பா வீடு கட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, சும்மா கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாரு. கல்யாணம் பண்ண ஃபோர்ஸில் நீ 2 குட்டியை போட்டிருப்ப. அரை டிராயர் போட்டு டிவி மூட உட்காந்துட்டு சும்மா ஆர்டர் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. உனக்கு இவ்வளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? ஏன்னா நான் என்னோட ஓன் லெக்ல நிற்கிறேன். இந்த மரியாதை போதுமாடா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமாடா? வேணா சொல்றா, கொடுக்குறேன்டா. மரியாதைடா வேணுமாடா? அம்மாடி, சாரி ப்ரோ. Mr. Harigaran, I really don't know what you are doing in this office. I don't know why you have come here. Here in our company, everybody is running like anything and working very hard. You are a dump, not even walking. You are just stagnant. You don't know anything. I really don't understand. You don't even have a basic knowledge about your product. Even last project, what we have done, you made a hell number of mistakes. And I'm really sorry to say this. I don't have passions. You are getting every month's salary, right? Just understand for what you have been paid. Say something. சார், இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு தடவை தமிழில் சொல்கிறீங்களா? டேய், யாரா நீ? இவ்வளோ நேரம் நான் பேசுறது உனக்கு புரியலன்னா நீ எல்லாம் எப்போ என் கம்பெனியில் 1 வருஷமா இருந்த? யாரா ரெஃபர் பண்ணது? யாரா அவனை வேலைக்கு ஏற்றது? தயவுசெய்து கிளம்புடா. You just kill my half an hour. சார் ப்ளீஸ். நான் ஏதாவது கற்றுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். You are work for nothing. சார், லாஸ்ட்டாக சொன்னீங்களா ஒர்க் ஃபார் நத்திங். ஈவினிங்குள்ளே முடிச்சு உங்கள் டேபிளில் சப்மிட் பண்ணுறேன் சார். சார் சார் சொல்றா. அந்த ஒரு யானை ஜோக் பரமேஸ் வரலையா சார்? சாயந்தரம் வரேன்னு சொல்கிறார் சார். சினிமான்றது சாதாரணமாக போச்சு. சரி, இன்னைக்கு ஒருத்தன் கூட ஆடிஷன் வரல. வந்திருக்கான் சார். கூப்பிடு. தம்பி வாப்பா. அண்ணா நான் வந்துட்டேன். சீக்கிரம் வா. வந்துட்டான் சார். சார். தம்பி சார், என்ன இது? கண்ணு லைட்டு, கண்ணு கூசு சார். புதுசா? ஆமாம் சார், ஃபஸ்ட் டைமு. சரி நடி. சரி சார், நடிக்க சார். நடி. அதான்ப்பா நடிப்பா. பண்ணுறேன் சார், ரெடி சார். இல்லை அதான்ப்பா நடிப்பா டக்குன்னு. சார் அதான் சார் அந்த டயலாக் கொடுத்தீங்கன்னா. டேய், நீயா ஓனா ஏதாவது நடுறா.
ஓனாவே பண்ணட்டுமா சார்? பண்ணு. சரி ஓகே சார். பண்ணு. மேனேஜர் சார், சார் சார் மேனேஜர் சார், சார் அது டேய், ஆக்டிங் இஸ் லைக் a டேம். அதுவா உடைஞ்சு வரணும், உள்ள இருந்து வரணும். உள்ள இருந்து? உள்ள இருந்து. சரி ஓகே சார். பண்ணு. நல்லா பண்ணு சார். போலாமா சார்? போலாம். ஓகே சார், ஓகே சார். தங்கச்சி இப்படி பண்ணிட்டியேம்மா. இந்த அண்ணனுக்கு எப்படிமா துரோகம் பண்ண தோணுச்சு தங்கச்சி? சூப்பர்யா, நோட் பண்ணிக்கோ. சரி சார். தேங்க்ஸ் சார். தம்பி இங்க வா சார். என்ன சார்? இது இந்த ரீல்ஸ் எடு. ரீல்ஸ் எடுக்கணுமா சார் இப்ப? ஏன்? இல்ல சார், எடுக்கலாம் சார். போலாமா? களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பானந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு. களி துள்ளிய காளிதன் காலில் எப்படி? சூப்பர் சார். ஃபாஃபா ரீல்ஸ் முடிச்சுன்னு போட்டுக்கோ. சார் இது மூவி ஆடிஷன் தானே சார்? ஏன் எப்படி தெரியுது பார்த்தா? சும்மா கேட்டேன் சார். நல்ல வீடியோ எடுத்திருக்க. இந்த படம் பேர் என்ன சார்? கிராமத்து காட்டேரிகள். A film by மேகவர்ண மேனன். How is it? ஜொமேட்டோ தானே ஓட்டுற, ஃப்ளைட் ஓட்டல, மரியாதையா பேசு. கிராமத்து காட்டேரிகள். A film by மேகவர்ண மேனன். டேய் யாரா நீ? இல்லனா நான் பேசுறது உனக்கு புரியலனா நீல எப்பற என் கப்பல் ஒரு வருஷமா இருந்த? டேய் எவனா இந்த வண்டியை குறுக்க போறது? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? மேல இருந்து ஃபோன் பண்ணி என்ன கம்ப்ளைன்ட் பண்றாங்கடா. அது 8050 வண்டிக்காரங்க. டேய் 8050 நம்ம வண்டிடா. ஐயோ இந்த தற்குறி என்ன பண்ண போறான் தெரியல. மச்சான், ஹரி ஹவுஸ் ஓனர் அடி வாங்கிட்டான் போல. அவன்டா சவுண்ட் கேட்டுச்சு. உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடா. மேல கை வைக்கிற செத்த இங்க வந்தானா? பாத்துக்கடா டேய், பாத்துக்கறேன்டா. காது வலிக்குது. டேய் சிரிக்கிறீங்களா? டேய் சண்டை போட்டா கீழே வர மாட்டீங்களாடா? டா வண்டி அவனோடது, அவனே சும்மா உட்காந்துருக்கான். அது என்ன ஹவுஸ் ஓனர் குரல் கேட்டா பெரிய வீர மாதிரி போயிட்டு அவட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. இங்கே சும்மா உட்காந்துருக்கலாம்ல. டேய் சிரிக்கிறியாடா? தீபரசா சிரிப்பா இருக்கா உனக்கு? டேய் சிரிக்கிறான் பாருடா. நான் கூட சிரிக்கிறேன்டா. உனக்கு சிரிப்பா இருக்கா? டேய் சிரிக்காதீங்கடா. சிரிக்காதடா. அடிக்காதடா. சிரிக்கிறீங்கடா டேய். சிரிக்காதடா. லெஃப்டா ரைட்டாடா? சொல்லிட்டேடா. தம்பி துணி எல்லாம் காயப்படக்கூடாது. தண்ணி பட்டு பெயிண்ட் எல்லாம் அரைஞ்சிட்டு இருக்கு. சும்மா மாசம் பெயிண்ட் அடிக்க முடியாது. துணி இங்கே காய போடுறதுனா வேற எங்கடா போறது? மொட்டை மேல போய் காய பண்ணி பூட்டிடுறீங்க. அப்ப நான் எங்க போறது? நான் சொல்ற மட்டும் கேளியா? யோ நாங்க வரதே லேட் டைம். எங்க இருந்து மொட்டை மேல துணியை காய போடுறது? ஏன் 2 படி ஏறி மேல துணி காய போட முடியாதா? இது பெரிய மைனர். வேணா தானே சொல்லணும். யோ 10 மணிக்கு மேல மாடியா புண்ணா எங்கயா காய போடுறது? வாடகைடா ஏன் பில்டிங்கா? என்ன வாடகை வாங்காம சும்மா குடி வச்சிருப்பாங்க. பேசிட்டு இருக்காத. ஏய் என்ன லூசு வீசுன்னு இருக்க? ஏண்டா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒருத்தங்க கூட ரூம்ல வர கூடாது. மரியாதை கிளம்பிருங்க. வாடகை தர வக்கல்ல வந்துட்டாங்க சண்டைக்கு எல்லாம். கிளம்புடா மரியாதை. எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரோம் எல்லாரும் சேர்த்து. ஏய் அவன் பேசிட்டு ஐயோ மறுபடியும் ஏழரை எழுத்துறானே. வாடா. கிளம்புடா முதல்ல. ஏய் என்னடா? ஏய் மயிறு மாதிரி பேசிட்டு இருக்கடா. என்னடா அது? என்ன பிரச்சனை? துணி காய போட கூடாதுடாங்க. இல்ல நான் சொல்லி வச்சுக்க அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன லூசு கேஸ்னு பேசுறேன்? அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே. ஏதோ கோவத்துல பேசுறானே. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. துணியை காய போட மாட்டேண்ணே. நான் வீட்டுல வந்து பேசுறேன். சரி போங்கண்ணே. வந்துட்டானுங்க அங்க இருந்து. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் என்ன பண்ணா? இதுடா அமைதியாடா. ஒரு நிமிஷம் போய்ட்டானா இல்லையா? டேய் சத்த அமைதியாடா. ஓவரா பண்றான்டா அந்த ஓனர். டேய் ஏன்டா சத்தம் போட்டுட்டு இருக்க? சத்தம் போடாம என்ன பண்ண சொல்ற? அப்படி பேசு. அது தெரியும் எனக்கு. ஏய் நீ சும்மா இருடா.
நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஓவரா தான் போயிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவனை அடிச்சு மண்டையை உடைக்கிறான்னு பாரு. டேய் 2 பேரும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம்டா. தயவு செஞ்சு அமைதியாங்கடா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைடா. கிளம்புங்கடா, டைம் ஆச்சு. சரி மாப்பிள்ள கிளம்பு. ஏய் வேலை கிளம்பல போடா. மைண்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அவன் கூட சண்டை போட்டதே நானே கிளம்பிட்டேன். உனக்கு என்னடா? உனக்கு என்னப்பா? எனக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எனக்கு தான் தெரியும். என்ன ஹலோ ஹலோ வேணா என்ன வந்துட்டியா? எங்கடா இருக்க? நீ சொன்ன லொகேஷன் நான் வந்துட்டேன். வந்துட்டியா? இங்க பாரு, உனக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை தெரியுதா? ஆமா. EMA ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ். அட ஆமாடா, சொல்லுடா டக்குன்னு. அந்த கடை திறந்திருக்கா மூடி இருக்கா பாரு. மூடி தான் இருக்கு. அப்பாடா நல்ல வேளை யாரும் இல்ல. அந்த கடைக்கு லெஃப்ட் சைடுல ஒரு சந்து தெரியுதா? ஆமா இருக்கு. அந்த சந்துல ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இரு. வரேன்டா இரு. நீ வரும்போது லெஃப்ட் சைடுல ஒரு மாமி இருக்காங்களா? இங்க யாரும் இல்லையேடா. நல்ல வேளை சீக்கிரம் வா, அவங்க வர டைம் தான். சரி ஓகே. ஸ்ட்ரைட்டா வா. மேல ஒரு தாத்தா பல்லு விளக்கிட்டு இருக்காரா? உனக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கேட் தெரியுதா? ஆமா, அங்க ஒரு கேட் தெரியுது. அப்படியே அந்த கேட்டை திறந்து லெஃப்ட் எடுத்து வா. சரி இரு வரேன். சீக்கிரம் வா போனா. தொற வந்துட்டியா? அப்படியே மேல வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து என்ன பண்ற போனா? ஏண்டா காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கேன், திறக்க மாட்ற? காலிங் பெல்லா? எங்க ரூம்ல தான் காலிங் பெல்லே இல்லையே. இந்தா அடிச்சிட்டு இருக்கேனே, கேக்குதா? ஆடி பாவி, அது ஹவுஸ் ஓனர் ரூம்டி. அங்கே நிக்கிற. என்னது ஹவுஸ் ஓனர் வீடா? ஐயோ உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ அங்கேயே போனே. ஹவுஸ் ஓனர் பாத்துறாரா? இல்லடா அங்க யாரும் இல்ல. ஆடி ஏய் என்னடா இருக்கவே முடியல. லூசு லூசு லூசு. ஹவுஸ் ஓனர் கதவை போய் தட்டுவே. நீ தானே தட்ட சொன்ன. நல்ல வேளை அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, எங்களை ரூம் விட்டே காலி பண்ண வச்சிருப்பான். ஐயோ ஐயோ. சரி விடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஐயோ யாரோ வந்துட்டாங்க, சீக்கிரம் போடி. சர்ப்ரைஸ் மாப்ள, ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. மச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஊதுடா ஊதுடா. வெட்றா வெட்றா. என்னடா பண்ற? வெட்றா கேக்க. அது ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஏய் வந்து வெட்றா. ஊது ஊது. ஊது. என்னடா நெளிஞ்சிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல. கேக்க வெட்றா வாடா. ஒரே ஸ்ட்ரெஸ். மாப்ள கால்ல ஓனர் கத்தனால அதுல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காப்ல. டேய் அத ஏன்டா யோசிச்சிட்டு இருக்க? இங்க இரு. ஏய் என்னடா நீங்க இப்படி மாறி மாறி உட்கார்ந்தீங்கன்னா நான் எப்பறா கேக் வெட்றது? ஒழுங்கா ரவுண்டா ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்தா என்ன கேக் ஃபார்ம் வெட்ட பண்ணி முடியும். உட்கார்றது? சின்ன புள்ள மாதிரி வெட்டு. சரி வெட்றா. ஊது ஊது கம் ஆன். டேய் லூசு எண்டல் யாரா அவன்? ஹாப்பி பர்த்டேடா. மாப்ள காலைல அந்த ஓனர் குடைச்சல் கொடுத்துட்டான்டா. இல்லைன்னா பர்த்டே இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். அவனை விட்றா, அவன் கிடக்குறான்டா. ஒரு நாள் என் கையில வசமா மாட்ட போறான். அன்னைக்கு அடிக்கண்டா அவனை. டேய் அறிவு கட்டவனே. லூசு லூசு காதுல இப்படி அடிப்ப? காதுல அடிச்சிட்டு இருக்க பைத்தியம். இதுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு சொன்னேன். நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆனவங்கலாம் கட் பண்ணிட்டு வா. ஹே சீ தள்ளு. யார் அந்த பொண்ணு?